கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்ற வசனம் சங்கீதம் 32:8. இதை தியானிப்பதற்கு முன்பதாக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற தெய்வமே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் நாங்கள் தியானிக்க இருக்கின்ற உடைய சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய வார்த்தைகளை சொல்ல இருக்கிற அடியனை கர்த்தரை மூடி மறைத்து கொண்டு உடைய வார்த்தை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். சங்கீதம் 32:8 பாருங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போது உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தும். அவர் நம்மை நடத்துகின்ற தேவன். அவருடைய ஆலோசனைப்படி, நம்முடைய சொந்த ஆலோசனைப்படி அல்ல. நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். ஆகையால் தான் வேதத்திலே மத்தேயு 28:20 வாசிக்கும் போதும், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களை நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி நமக்கு போதிக்கின்றார். அப்போது நமக்கு அவர் போதிக்கிறவராய் இருக்கின்றார். நமக்கு என்ன செய்கின்றார்? போதிக்கிறவராய் இருக்கின்றார். நான் உன் வாயோடு இருந்து, பாருங்க, நான் உன் வாயோடு கூட இருந்து நீ பேச வேண்டியதை, தெளிவான வார்த்தையாக நீ பேச வேண்டியதை உனக்கு நான் போதிப்பேன். எப்படி? 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அதனுடைய 36ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாக இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்துக்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. அல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். அதன் அர்த்தம் அப்படிதான், வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும். கர்த்தருடைய வழி நடத்துறதுக்கு தினமும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி பார்த்து அவரோடு கூட உறவாட வேண்டும். அப்படி என்றால் ஜெபிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, இன்னும் அதிகமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை எப்படி கற்றுக்கொள்வது? வேதத்தின் மூலமாகத்தான், வேத வசனத்தின் மூலமாகத்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் தான் வேதத்திலே வாசிக்கும்போது சங்கீதம் 94 எடுத்து வாசிக்கும்போது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதனுடைய 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது? ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ. அவருக்கு எல்லாம் தெரியும். அறிவை போதிக்கிறவர். நீங்கள் சங்கீதம் 139 எடுத்து வாசித்து பாருங்கள். 1லேருந்து அந்த 13 வசனத்தை நீங்கள் வீட்டில் வாசிங்க. முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என்னை ஆராய்ந்து, நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள், நடைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த 13ஆம் வசனத்தில் பாருங்க, நீர் என்னுடைய உள்ளின் திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். உள்ளத்தில் என்ன யோசிக்கிறோம், எதை செய்ய போகிறோம், என்ன பேச போகிறோம் என்பதை கூட அவர் அறிஞ்சிருக்கிறார். அப்போது என் தாயின் கர்ப்பத்திலே என்னை காப்பாற்றினீர். தாயின் கர்ப்பத்திலே நம்மை காப்பாற்றி வழி நடத்தவர். அவர் நம்முடைய ஒவ்வொரு சொல்லையும் அறிவார், ஒவ்வொரு செயல்களையும் அவர் அறிவார். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நீங்கள் 19ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அதனுடைய 14ஆம் வசனம் வேதம் என்ன சொல்லுது? தெளிவாக சிறு பிள்ளைகளை தாண்ட சொல்லி இயேசு சொல்கிறார், சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வருகிறதுக்கு இடம் கொள்ளுங்கள், அவர்களை என்ன செய்யாதீர்கள்? தடை செய்யாதிருங்கள். அப்படின்னால் என்ன அர்த்தம்? சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், சகலவித வஞ்சகங்களையும், சகலவித பொறாமைகளையும், சகலவித புறங்கூறலையும் ஒழித்து விடுங்கள். அவற்றை எல்லாத்தையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. வாஞ்சியாயிருப்பது மட்டும் புத்தியிலே நீங்கள் தேறினவர்களாயிருங்கள். எப்படி நாங்கள் புத்தியிலே தேற முடியும்?
வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும் போது அதனுடைய 12-13 பாருங்கள். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவருக்குள்ளிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காட்டுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் அப்படி காட்டுகின்ற நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனுடைய அர்த்தம் அதுதான். நாம் அப்போ என்ன செய்ய வேண்டும்? அவரை அனுதினமும் நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நாம் துதிக்க முடியும்? சங்கீதம் 152 பாருங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதிங்கள், மாட்சிமை புரிந்த அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள். லேலூயா, லேலூயா. எப்படி நாம் அவரை துதிக்க முடியும்? இதைத்தான் அவர் போதிக்கின்றார் நமக்கு. எதை போதிக்கின்றார் பாருங்கள், வாசிங்கள். 2 தீமோத்தேயு பவுல் எழுதுகின்றார். 2 தீமோத்தேயு அதனுடைய 3ஆவது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது வசனம் 16-17 பாருங்கள். வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாயிருக்கிறது. இயேசுவை நாம் வாயினால் அறிக்கையிட வேண்டும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் என்ன போதிக்கிறார் தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அதனுடைய 29ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 11ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நடைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அவைகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நாள் நமக்கு என்ன செய்கின்றவர்? அவர் போதிக்கிறவராய் இருக்கின்றார். நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகின்றார். அல்லேலூயா. நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும், நமக்கு போதிக்க வேண்டும், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். எப்படி? நான் உனக்கு போதித்து, உலகம் போதிக்கிறத நம்பாத, நான் உனக்கு போதிக்கிற வார்த்தைகளை கேளு. நீ எந்த வழியில் நடந்து போனோம், எந்த வழியில் நடக்கக்கூடாது, நான் சொல்கிற வழியில் நீ நடந்து போ. அதை நான் உனக்கு காட்டுவேன். உன் மேலே நான் கண்ணு வச்சு உன்னை பாதுகாத்து பொல்லாங்கானவன் உன்னை வஞ்சிக்காதபடிக்கு உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதன்படி நீ நடப்பாய் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சமூகத்திலே இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை என்ன? சங்கீதம் 32:8 மீண்டுமாக வாசிக்கின்றேன். நான் உனக்கு போதித்து, கர்த்தர் போதிக்கின்ற காரியங்களை காதாரை கேட்டு அவற்றை நாம் என்ன செய்யணும்? இருதய பலகைகளை எழுத வேண்டும். நீ நடக்க வேண்டிய வழியிலே, எந்த வழியிலே போக வேண்டும், எந்த திசையிலே வர வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கின்றார். நான் மீது கண்ணை வைத்து யாரும் எந்த ஒரு கண்ணிக்கும் வளைக்கும் தப்பாதபடிக்கு நம் மீது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகின்ற தேவன். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 9:6 அவர் ஆலோசனை கர்த்தர், நித்தியத்துக்கும் அவர்தான் பிதா என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு தேவ ஜனமே, இந்த அருமையான வேளையிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைக்கு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அவருடைய வழியிலே நாம் நடந்து செல்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பு காணப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பு காணப்படும். நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். இம்மட்டம் காத்த இம்மானுவேல், இனி வர நாட்களோடு உம்மை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். எல்லாவற்றோடு பொறுப்பாத்திட வைக்கிறேன். இயேசு இன்ப நாமத்தை ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. காட் bless you.